பண்ணோம். இது என்ன ஒரு ஸ்லோகம் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? எந்த விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம், ஒரு குட்டி கதை. ஏன்னா இந்த வீடியோ முடியும் போது அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த குட்டி கதைக்கும் ஒரு லிங்க் இருக்குது. சரிங்களா? கடமை செய் பலனை எதிர்பார்க்காத, அதான் அந்த ஸ்லோகம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னடா இது, கடமையை செய்ய சொல்கிறாங்க, பலனை எதிர்பார்க்க வேணான்றாங்கல்லன்னு நிறைய பேருக்கு அந்த ஸ்லோகம் மேலே ஒரு டவுட் ஒன்று இருக்குது. வேலை பண்ணுறோம், வேலைக்கேற்ற கூலி எதிர்பார்க்கக்கூடாதா? இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பளத்தை எதிர்பார்க்கக்கூடாதா அப்படின்னு. அந்த ஸ்லோகத்தோடைய முழு மீனிங் என்னன்னா ஒரு கதையாக சொல்லிடுறேன். ஒரு பெரிய வீடு, ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் ரூமு மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சவங்களும் 2 பேர் அந்த ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்காரு. அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் இப்போ 2 பேரும் வந்து ரூம் துடைக்கிறவங்க. ஓகே, அவர் காலையில் ரெடி ஆகி அந்த ரூம்லேருந்து வெளியே வரும்போது அவங்க துடைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தர் வந்து அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார், துடைச்சிக்கிட்டே இருப்பார். இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் போய், சார் உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது சார், சார் நீங்கள் போட்டுக்கிற கண்ணாடி நல்லா இருக்குது சார், சென்ட்டு சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்கீங்க சார், எனக்கு பேக் கொடுங்க சார் அப்படின்னு வாங்கிட்டு போவார். இன்னொரு ஆள் வணக்கம் சார் சொல்லிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பார். இப்படியே தினமும் நடக்கும். அப்புறம் அந்த ஓனர் வந்து இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறாரு. போகும்போது 2 வேலைக்காரங்களும் கூப்பிட்டு ஒருத்தருக்கு வந்து 1 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. யார் கூட பேக்லாம் தூக்கிட்டு போய் எப்போ பார்த்தாலும் நான் சூப்பர் சொன்னார்ல, அவருக்கு 1 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. இன்னொரு ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவரை, நீ என் கூடவே வந்துரு, நான் அவர் கூடவே அவரை கூப்பிட்டு போகிறேன். இவன் ஓடி போய் கேட்டானா, சார் என்ன சார் தினமும் நான் தானே சார் உங்கள் பேக் எடுத்துருந்தேன், நான் கொடுத்த வேலையை நீ கரெக்டாக பண்ணல, நீ ஜால்ரா அடிக்கிறதுலையே இருந்த, எனக்கு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு. ஆனால் அவன் வேலையை மட்டும்தான் பார்த்தான். வேலையை கரெக்டாக பார்த்தா பலனு கடவுள் கொடுப்பாரு. அந்த பலன் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோமா? விட்டுடலாம். சரி இப்போ விட்டுருவோம், ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு மறுபடியும் பேசுகிறேன். அதே மறுப்பு தான். நானும் நண்பர்கிட்ட பேசுகிறேன், அம்மா இப்படி சொல்கிறாங்க நண்பா, அது அவங்களுக்கு தெரியல. அவர் நிறைய பேச மாட்டார், வயசானவங்க இல்லை, தெரியல, வந்த அப்புறம் புரியும், ஒரே வார்த்தை தான். அதுக்கப்புறம் ஃபோனில் கூட்டணி கட்சியெல்லாம் வராது போது, நண்பா என்னடா யாரும் கூட்டணி கட்சி வரல நண்பா, இது அது நான் எனக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டாங்கன்னா மனசில் பட்டதை எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பேன். அது நல்லதோ கெட்டதோ, என் பழக்கம் அப்படி தான். பிடிக்கலன்னா தூரம் ஒதுங்கிடுவேன். அப்படியே போகுது. எலெக்ஷன் வருது, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எலெக்ஷன் நண்பர் நிற்கிறாரு. ரிசல்ட் அன்னைக்கு டோட்டலாக மாறுது எல்லாமே. அப்படியே தலைகீழ ஆகுது, புரட்டி போடுறாரு சரித்திரத்தை. வேறம்மா எப்போ முதல்ல தெரிந்து எங்கள் அம்மா ரசிகர்களை கேட்குறேன், நான் அரசியல் வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியல் வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. பசங்களா, இவங்க தான் என்னுடைய 22 வருஷத்தோடைய உழைப்பு. அரசியலுக்கே வராமல் மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டிருக்கேன். இப்போ உங்கள் வயசு என்ன? 22 வயசு ஆகுது. ஒரு வயசில் என் கையில் வந்தார். அந்த ஃபோட்டோ நீங்களே பாருங்கள். இப்போ 22 வயசு. ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க? உங்களுக்கு தெரியும் இல்லை அது கஷ்டம் என்னன்னா. ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஃபீஸ் கட்டுறது, உடம்பு சரியில்லாமல் போனாலும் அவன் ஆசையில் நிறைவேற்றுறது. ஒரு குழந்தைக்கு அப்படின்னா 60 குழந்தைகளை வளர்த்துருக்கேன். எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கேன், எவ்வளோ நோய்கள் வந்திருக்கும், எவ்வளோ நைட் தூங்க வந்திருக்கேன், அதில் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது. என் வீட்டில் வளர்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணனா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக செஞ்சுருக்கேன், என் மக்களுக்காக செஞ்சுருக்கேன். ஏன்னா மக்கள் தான் என் படத்தை வந்து பார்க்குறாங்க. மக்களால் தான் நான் கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், சந்தோஷமாக இருக்கேன். அவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும். அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கல்ல. 22 வருஷம் வச்சிருக்கேன். ஒரு கதை ஒன்று சொன்னல, 2 வேலைக்காரங்க இருந்தாங்கன்னு. சின்சியராக யாருக்கும் ஜால் அடிக்காமல் இதுவும் பண்ணாமல் என் தொழிலுக்கு தர்மமாக, என் மக்களுக்கு தர்மமாக என்ன பண்ணணுமோ 22 வருஷம் உழைச்சி உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். அந்த ஓனர் ஒரு பலன் கொடுத்தாரு. அந்த ஓனர் யார் தெரியுமா? கடவுள். அந்த கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன பலன் கொடுக்கணும். இதுக்கு தான் கதை லிங்க் ஆகும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாம்? வேண்டாம் என்ன சொல்லுங்கள், வாப்பா அழகண்ணா, வா நண்பா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். என் முடிவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் முடிவுக்காக காத்திருக்கேன்.